அயிலா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பூட்டிய வீட்டுக்குள் சிறுகதை. எழுதியவர் நீலம். கண்ணமங்கலம் என்ற கிராமத்தில் நரசையா என்ப பெரியவர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் வீட்டு திண்ணையில் ஒவ்வொரு நாளும் ராவு 7 மணி ஆச்சுன்னா எல்லாரும் உட்காந்துக்கிட்டு நாட்டு நடப்பு முதல்ல சினிமா விஷயங்களையும் உலக விஷயங்கள் அத்தனையும் அலசுவாங்க மக்கள். அவர் வீட்டுக்கு எதிர் வீடு தான் தம்பி கோவிந்தனுடையது. அவன் மனசு ரொம்ப நல்ல மனசு தான். அவர் மகா வாய் செத்தவர். பொண்டாட்டி இருக்கா பாருங்க, வரலட்சுமின்னு பேர். ஆனால் நல்ல வரம் கொஞ்சமும் கிடையாது. அவர் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாதவளான்னா அதுதான் கிடையாது. கோவிந்தன் என்ன பண்ணுவாருன்னா, தம் பொண்டாட்டி என்ன சொல்கிறாலோ அதை மட்டும்தான் கேட்பார். அதனால் அந்த அம்மாவுக்கு கஞ்சுன்னா கஞ்சு, அப்படிப்பட்ட கஞ்சு. வரலட்சுமி எப்போவுமே தன்னுடைய ஜனங்களுக்கு வர்றது போகிறதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. எப்போவுமே யாரையும் சேர்க்க மாட்டா. தண்ணி கையால் கூட காக்கா ஓட்டாத ஒரு ஈன ஜென்மோன்னு சொன்னால் அது இவங்க தான். அந்த ஊரில் ராமசாமி பொண்ணுக்கு கல்யாணம் வச்சாங்க. கல்யாணம் எங்கே நடந்தது தெரியுமா? அந்த ஊர் கோயிலில் தான். அதை பார்க்க எல்லாரும் கூடுவாங்க. ஊரே திருவிழாவாட்டம் இருக்கும். அந்த சமயத்தில் அந்த ஊரில் இருந்து பழைக்க போனவங்க, படிக்க போன பசங்க எல்லாரும் ஒன்றா அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துடுவாங்க. கல்யாண பத்திரிக்கை எல்லாருக்கும் போயிடும். அப்போ அந்த கிராமத்தில் பார்த்தோம்னா தேவலோகத்தில் எப்படி இருக்குமோ பல 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 பலன்னு எங்கே பார்த்தாலும் பளிச்சுன்னு எல்லார் வீட்டு திண்ணையிலையும் விளக்க போட்டு ஜெகஜோதியாக இருக்கும். வீட்டுக்கு வீடு சோறாக்கி போடுறதும், வர்ற விருந்தாளிகளை எல்லாம் கூப்பிட்டு வரவேற்று அவங்களுக்கு தங்கறதுக்கு இடமும் கொடுக்கறதும் வசதியாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு சின்ன வீடாக இருக்கும். அவங்க வீட்டை தங்கறதுக்கே இல்லை அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கன்னா, உங்கள் வீட்டு ஜனங்களை எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் ஆளுங்க எங்கள் ஆள் இல்லையா அப்படின்னு சிரித்து பேசி அவங்க வீட்டை தங்க வச்சுப்பாங்க. அவங்கெல்லாம் ராவெல்லாம் பேசிட்டு சந்தோஷமாக படுத்துப்பாங்க. கோவிந்த பொண்டாட்டி என்ன பண்ணான்னா, இது என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு அவள் ஒரு திட்டம் போட்டு என்ன செய்தா தெரியுமா? இருந்த ஜனங்க எங்கே தான் வீட்டுக்கு வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற மதுரைக்கு கிளம்பி போயிட்டாங்க. அன்றைக்கி ராத்திரி நம்ம நரசையா வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் கிழவருங்கெல்லாம் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேச்செல்லாம் முடிச்சுட்டு மணி ராத்திரி 1 ஆச்சு. சரி, இது வரலாம் போதும், நம்மெல்லாம் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்துட்டாங்க. அவங்க படுத்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நேரத்தில் 1 மணியிலிருந்து 1:30 இருக்கும். டமடமான ஒரே சத்தம். என்ன சத்தண்டா இது அப்படின்னு நரசையா எழுந்து உட்கார்ந்தார். அவருக்கு சரியாக தூக்கம் வரல. திடீர்னு லேசாக அப்படின்னு சிரிக்கிற சத்தம். இந்த சத்தத்தை கேட்டவுன்னா ஜனங்களும் எழுந்து உட்காந்துக்கிட்டாங்க. நரசையா, உன் தம்பி வீட்டில் போய் பாரு, என்னமோ சத்தம் கேட்குது. அண்ணே சும்மா இருங்கண்ணே, வரலட்சுமி வீட்டில் யார் வர போகிறாங்க? இல்லை, பேய் சிரிக்கிற சத்தம். ஐயையோ, அது பேயெல்லாம் வராது, அதுவும் சர்தான், நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லி படுத்தா டமால் டுமால் அப்படின்னு உருட்டுற சத்தம் கேட்டுது. இதுக்கு மேலே தாங்க முடியாது. ஒருவேளை திருடன், அடட நம்மளை மீறி அவன் வரமாட்டான், என்ன தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். பூட்டிய வீட்டுக்குள்ளே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி ஊருக்கு போயிருக்கச்ச அதை நம்ம கவனிக்காமல் இருக்கிறது தப்பு இல்லையாண்ணே அப்படின்னு நரசையா மெல்ல கேட்டுட்டு, தாமு இங்கே பாப்பா, அந்த வீட்டை சுற்றி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் மெல்ல பார்த்துட்டு வா என்று சொன்னதும் தாமு போய் பார்க்க போனார். பார்த்துட்டு கிட்ட வந்து, தாத்தா புழக்கடை கதவு கொஞ்சமாக திறந்துருக்கு என்ற தகவலை கொடுத்தான். எல்லாரும்
டார்ச் எடுத்துக்கிட்டு புழக்கடை பக்கமாக போனால் கதவு கொஞ்சமாக திறந்துருக்க ஒருத்தர் பின்னால் ஒருத்தர்னு அந்த வீட்டுக்குள்ளே மெல்ல நுழைஞ்சாங்க. அப்புறம் பார்த்தா அங்கே போய் பார்த்த காட்சியை பார்த்ததும் எல்லாருக்கும் அப்படியே வியப்பாயிடுச்சு. என்னன்னு கேட்டால் காடை விளக்க வச்சுக்கிட்டு 2 பேரும் எதிரும் புதிருமா உட்காந்துக்கிட்டு முறுக்கு சுற்றுக்கிட்டு இருந்தாங்க. அடப்பாவிகளா, முறுக்கா சுடுறீங்க, அதுவும் லைட்டை போடாமல் என்று அந்த பெரியவர் சொல்லிட்டு, இப்படியும் ஒரு ஜென்மம், சோத்துக்கும் தங்கறதுக்கும் இடம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி பூட்டிய வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு முறுக்கு சுடுவாங்களா என்று பெரியவர் குரல் கொடுத்ததும் ஊரே சிரிச்சதுன்னு வச்சுக்கோங்க. உடனே கதவை திறந்து விடு, லைட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தா உள்ளே பார்த்தீங்கன்னா இருந்தவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உடனே தாத்தா என்ன பண்ணார், வெளியே இடம் இல்லாமல் இருக்கிற விருந்தினர் எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க போய் தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடே உனக்கு பணமோ வேணும்னா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்சம் என்ன பண்ணார், இப்படியெல்லாம் இருப்படா தம்பி என்ன கஷ்டத்தோடு அவரை பார்த்தாரு. தம்பியும் அண்ணனும் பார்த்த பார்வையை புரிஞ்சுக்கிட்ட வரலட்சுமி, இந்தாங்க இந்த தூக்கில் இருக்க முறுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு முறுக்கு தூக்க கொடுத்தா. வந்த ஜனங்க பூட்டிய வீட்டுக்குள் சுட்ட முறுக்க சாப்பிட்டு சிரிச்சாங்க. எப்படி இருக்குது கதை? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.